ஒரு மனிதன் இந்திரியங்களை தானாகவே அடக்கிட்டான், மனசு தானாகவே அடங்கிட்டோம். ஏன்னா இந்திரியங்களினுடைய இயக்கத்தால் தான் மனம்ன்றதே ஒன்று இருக்குது. மனம்ன்றதே ஒரு பொய்ப்பொருள். கண் இருக்குது நிஜம், காது இருக்குது நிஜம், மூக்கு இருக்குது நிஜம், மனம் வாய் இருக்குது நிஜம், உடல் இருக்குது நிஜம். ஆனால் மனம் இருக்குது நிஜமானா இல்லை, மனம்ன்றதே ஒன்று கிடையாது. ஆனால் இருக்குது, அது இருந்து நம்மளை இயக்குது இந்த உலக விஷயத்தில். அதே மனம்தான் கடவுள் விஷயத்துக்கும் வழிகாட்டுது. அப்போது அந்த மனமாகப்பட்டது வெளியே போக விடாமல் உள்ளுக்குள்ளே நிறுத்தணும்னா அது நல்ல வழிக்கு போக விரும்பும். வெளியே விட்டோம்னா அது பல வழியில் பாழாக போயிடும். அதனால்தான் திருமூலர் ரொம்ப அழகாக சொன்னார், ஆரியன் நல்லான்னார். ஆரியன்னா ஏதோ ஐயருன்னு நினச்சிக்காதீங்க. ஆரியன்னா ஆன்மா, ஆரியன்னா ஒழுக்கமானவன், ஆரியன்னா சுத்தமான பொருள். கடவுளுக்கும் ஆரியன் ஒரு பேர் உண்டு. அப்போது ஆன்மாவாகப்பட்டது சுத்த பொருள் அது. அதனால் ஆரியன் நல்லான். குதிரை 5 உண்டுன்னாரு. மெய்வாய் கண் மூக்கு செவி 5 பஞ்சபூதங்கள் இருக்குது. அது ஒரு திசையில் 5 பயணம் பண்ணுச்சுன்னா ஆன்மாவுக்கு பலன் உண்டு. ஆனால் 5 பல வழியில் பயணம் பண்ணும்போது ஆன்மாவுக்கு நஷ்டம் உண்டு. அப்போது இந்த 5 பஞ்சபூதங்களும் எதை வச்சு இயக்குதுன்னா மனத்தை வச்சு இயக்குது. மனம் பஞ்சபூதங்களை இயக்குது, ஆன்மாவுக்கு தொடர்பு இல்லாமல் போகுது. அதனால் மனுஷன் கெட்டு போக வாய்ப்புகள் கிடைக்குது. அதனால் சொல்கிறார், ஆரியன் நல்லான், குதிரை 5 உண்டு, வீசி பிடிக்க விறகறிவார் இல்லை. அதை கட்டி போடுறதுக்கு தர்மசாலி எவனும் இல்லைடான்னார். அப்போ என்ன சாமி பண்ணணும்? நல்ல குரு கிட்ட போ, சொல்லப்படி கேளு, அப்போ அது அடங்கிட்டு வர்றார். அதனால் சொல்கிறான், ஆரியன் நல்லான், குதிரை 5 உண்டு, வீசி பிடிக்க விறகறிவார் இல்லை, கூரியநாதன் குருவருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானே என்னார். சரியான குரு கிட்ட போய் அவர் சொன்னபடி நடந்துக்கினீன்னா அதை சேர்த்து பிடிச்சி நான் நின்றுடண்டா, இல்லைன்னா அதை திசையில் அது ஓடும், வாழ்க்கை சின்ன பண்ணமாக போயிடும் அப்படின்றார். அப்போது நம்ம ஒரு நல்ல குரு கிட்ட போகணும். குரு கிட்ட போகிறதால அதெல்லாம் அடங்கிடாது, அது மூடத்தானோ. அது குரு சொன்னபடி நடந்தால்தான் அடக்குமே தவிர, நான் இந்த குரு கிட்ட போனங்க, அந்த கோயிலுக்கு போனங்க, எனக்கு எல்லாம் படிப்பேங்க, அது முட்டாள்தானோ, அது அடங்கவே அடங்காது. அதனால் அப்படி போனீங்கன்னா இந்த இந்திரியங்கள் அடங்கிடும். இந்திரியங்கள் அடங்கினா மனம் அடங்கிடும். மனம் அடங்கினா ஆன்மா தரிசனம் கிடைக்கும். ஆன்மா தரிசனம் கிடைச்சா இறைவனுடைய தரிசனம் கிடைக்கும். சார், புலன்கள் ஒரு இடத்துல பேசுகிறோம், வாய் பேசிக்கினே இருக்குது. இன்னொரு இடத்துல ஒரு சவுண்டு வருது, காது கேட்டுக்கினே இருக்குது. இன்னொருத்தர் போகிறாங்க, கண்ணு பார்த்துக்கினே இருக்குது. ஒருத்தர் ஏதோ செய்தாங்க, வாசனை மூக்கு மோர்ந்துக்கினே இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தனித்தனியான பொருளாக இருக்குது. அதனால் அது வேலையை அது செய்துங்குது. இந்த 5 புலனையும் ஒரு வழிக்கு கொண்டாடணும்னா ஒரு குரு வேணும். குரு இல்லாமல் அதை கொண்டாட முடியாது. அப்படி கொண்டுன்னு வந்துட்டா அது எந்த வேறு இயக்கத்துக்கே போகாது. அப்போ குரு சொன்னது மட்டுமே அது செய்யும். அப்படி செய்யும்போது மனம் உள்முகமாக போகும், வெளிமுகமாக இருக்காது. உள்முகமாக போச்சுன்னா அதனுடைய செயல்பாடுகளுக்கும் வெளிமுகமாக இருக்கிற செயல்பாடுகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. வெளிமுகமாக இருந்ததுன்னா பல செயல்களை செய்யும், பல விதத்தில் அது தீமையும் செய்யும், பல விதத்தில் நன்மையும் செய்யும். ஆனால் அது உள்முகமாக போயிடுச்சுன்னா தீமை என்ற பேச்சுக்கே இடமில்லை, நன்மை மட்டுமே செய்யும். ஆனால் வருமானம் கிடைக்காது. வெளி உலகத்தில் நீ 4 இடம் போனால் தான் 4 ரூபா சம்பாதிக்க முடியும். நான் ஒரே இடத்துல உட்காந்துக்கிறேன்னா 10 ரூபா கிடைக்குமா? உனக்கு கிடைக்காது. அப்போது மனித வர்க்கம் வெளிமுகமாக சுற்றி பணம்ன்ற ஆசையில் பாழாக்கின்னு இருக்கிறோம். அதை உள்முகமாக திருப்ப முடிஞ்சால் அவனுடைய வாழ்க்கை வறுமைக்கு போயிடுது. அதனால் யாரும் இதுக்கு வர முடியல. அதனால் அது உள்முகமாக போகணுன்னா 5 பஞ்சபூதத்தையும் ஒன்றாக்கணும். யோகம் யாகம் அப்படின்றோம். யாகம்ன்றது என்னன்னா, ஒரு நெருப்பை கொளுத்தி, ஒரு தொட்டியை கட்டி அதில் நெருப்பை கொளுத்தி உன்னுடைய பொருள்கள்லாம் போட்டு அந்த தீயில் அழிக்கிறது யாகம். அதே தீயை உள்ளே மூட்டி ஐம்புலனுடைய ஆசையை அழிக்கிறது யோகம். அப்போ யோகம்னா அதனுடைய நிலை என்ன அப்படின்னா, 5 பஞ்சபூதம் தனித்தனியாக இருக்கிறத ஒன்று சேர்த்தல் தான் யோகம்.
அந்த யோகத்தை சரியான முறையில் கையாண்டால் மட்டும்தான் அது ஒன்று சேரும், இல்லைன்னா சேராது. அப்போது எந்த வேலையை ஒன்றா செய்யுங்க, எந்த இது தொழில் ஒன்றா செய்யுங்க, எவ்வளோ பணம் ஒன்றா சம்பாதிங்க, தப்பே இல்லை. உலகத்துக்கு பணம் அவசியம், பணம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை, இல்லையா? ஆனால் எல்லா நேரமும் பணம் தான் வாழ்க்கைன்னு ஆகிடக்கூடாது. ஆயிடுச்சுன்னா கெட்டு போயிடுங்க. பணத்தை விட வாழ்க்கையை விட உயர்ந்தது கடவுள் இருக்குது. அதுக்காக 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒதுக்கலாம். 24 மணி நேரங்குது, 2 மணி நேரம் இறைவனுக்காக ஒதுக்குங்க, மீதி நேரம் உங்களுக்காக செலவு பண்ணுங்க. அப்போ தப்பு இல்லை. அதனால் அப்படி இருந்தீங்கன்னா அது உள்முகமாக போயிடும். சுவாமி, மனிதர்களாகிய நாம் இறைவனை ஏன் புறத்தில் தேடுகின்றோம்? அறியாமை. மனிதனுடைய இயல்பானது எப்படின்னா, தனக்குள்ளே என்ன சக்தி இருக்குதுன்னு தெரியாது, ஆனால் பிறருடைய சக்தியை பற்றியே பேசுவோம். இது இயல்பாக ஆகிப்போச்சு. இவனுக்கு எவ்வளோ சக்தி இருக்குது, எவ்வளோ ஆற்றல் இருக்குதுன்னு இவன் அறியறதே கிடையாது. அவர் பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப பலசாலிங்க, அவர் ரொம்ப புத்திசாலிங்க, அவர் பெரிய பணக்காரங்கன்னு மற்றவனை பற்றியே பேசி பழகிட்டான். மனுஷனுக்கு மனுஷனே மற்றவனை பற்றி பேசும்போது மனிதனுடைய பார்வைக்கு எட்டாத இறைவனை எப்படி பார்ப்பான்? அதனால் அவன் வெளியே தான் தேடுவான், புறத்தில் தான் தேடுவான், அகத்தில் தேட மாட்டான். ஆனால் நம்ம சொல்கிறது என்ன, புறத்தில் இறைவனே இல்லை, அகத்தில் தான் இருக்கிறான். இந்த இறைவன் இருக்கிற வரைக்கும் தான் நீ இருப்ப, இறைவன் உன்னை விட்டு போகும்போது நீயே இருக்க மாட்டே அப்படின்றோம். அப்போது அகத்தில் தேடுறது தான் நம்ம சொல்லி கொடுத்துன்னுக்குறோம். ஆனால் இங்கே வரான், உபதேசம் வாங்குறான், ஒரு உபதேசம் வாங்குறான், அவன் மனசு கொஞ்சம் மாறின உடனே மறுமாசிலேருந்து வர்றதே கிடையாது. ஏன்னா அவனுக்கு ஒரு பயம் வருது. இப்போ அவர் கூட கேட்டார், குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாமான்னு. குழந்தைங்களுக்கு இதை சொல்லிக் கொடுத்தா ஸ்கூலுக்கு போகாது. அவர் அறியாமையில் பேசுகிறாரு, அது நமக்கு நல்லா தெரியுது. அவருக்கு ஆதங்கம், குழந்தைங்களும் இதில் வரணுன்ற ஆதங்கம். ஆனால் இதில் வந்துடுச்சுன்னா படிப்புக்கு போகாது. பெற்றவங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி படிக்க வச்சு அவன் பின்னாடி வாழ்க்கையில் பெரிய பணக்காரன் ஆகணும்னு விரும்பி படிக்க வைக்கும்போது இதில் வந்தால் நான் ஒன்றுத்துக்கு உதவாதான் கடவுளை மட்டும்தான் தேடி நிற்பான், உலக விஷயத்தை தேட மாட்டான். அப்போ எந்த பெற்றவங்க இதில் விடுவாங்க? எந்த ஒரு விஷயமும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பழகி வைக்கணும்னா முதல்ல நம்ம அதை பழகணும். நம்ம அதை பழகினா தான் அந்த குழந்தைங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்க முடியும். நம்மளை பின்தொடர் வாழையடி வாழைன்னு எதுக்கு சொல்லிக்கிறான்? முன்ன பேர் போகிற ஏறு சரியாக போச்சுன்னா தான் பின்னாடி போகிற ஏறு சரியாக போகும்னு எதுக்கு சொல்லி வச்சுக்கிறான்? நம்ம சரியாக இருந்தோம்னா தான் நம்ம வம்சம் சரியாக வரும், நம்ம வாரிசுகள் சரியாக வரும். நம்மளே சரி இல்லாமல் தடுமாறினோம்னா நம்ம குழந்தைங்களும் தடுமாறிடும். அப்போ முதல்ல பெற்றவங்க சீராக பழக கற்றுக்கணும், நல்ல விஷயத்தையே பேசணும், நல்ல இடத்துக்கே போகணும், நல்லவங்க கிட்டவே பழகணும். அப்படி பழகும்போது அந்த குழந்தைங்க கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. நம்மளே 4 கெட்ட இடத்துக்கு போனோம்னா அந்த குழந்தைங்க அதில் வரும்போது அதுங்களும் கெட்டு போயிடும். இதை பெற்றவங்க ஒவ்வொருத்தரும் கண்காணிப்பாக குழந்தைங்களை கவனிக்கணும். ஆசைன்ற பேரில், பாசம்ன்ற பேரில் குழந்தைங்களை கண்டபடி விட்டுடுறாங்க சில பேர். ரொம்ப வருத்தமாக இருக்குது அதை பார்க்கும்போது. ஆனால் பெற்றவங்களுக்கு பாசத்தை குழந்தைங்க கிட்ட காட்டிடக்கூடாது, மனசுக்குள்ளே வச்சுக்கின்னு செயல்களை மட்டும் செய்யணும். அப்படி செய்யும்போது அந்த குழந்தைங்க கெடாது. பாசம்ன்ற முறையில் அதுங்களை காட்டி அதுங்கக்கிட்டவே காட்டி அதுங்க கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு ஆகிய நம்மளே தேடி கொடுத்துடக்கூடாது. எல்லாரும் குழந்தைங்கள சீராக வளர்க்கணும், நல்ல பாதையில் வளர்க்கணும். அதுதான் உங்களுக்கு பின்னாடி ஆதரவாக இருக்கும். அதுக்கு கெட்ட வழியில் போச்சுன்னா உங்களுக்கு பின்னாடி நடு ரோட்டில் விட்டுடும் நம்மளை. இன்றைக்கி அதனால தான் அனாதை ஆசிரமங்க அதிகமாகி போச்சு. காரணம் அந்த குழந்தைங்கக்கிட்ட பாசம்ன்றது இல்லாமல் போயிடுச்சு. அந்த பாசத்தை வளர்க்க கற்றுங்க. பெற்றவங்க அந்த பாசத்தை வளர்த்தீங்கன்னா பின்னாடி வர குழந்தை ஜென்ரேஷன் நல்லா இருக்கும். அதுக்காக நீங்கள் உங்களை அர்ப்பணிச்சிங்கன்னா உங்கள் வம்சம் நல்லா இருக்கும், உங்களுக்கு அது பின்னாடி உதவியாக இருக்கும். அதுக்காக தான் இவ்வளவும் பேசுகிறேன். மனுஷன் அவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவதாரங்களை ஆக்கி காட்டினான். எந்த கடவுளும் இங்கே அவதாரம் எடுக்காது. மனுஷ மகான்கள் இருக்கிறானே அவன் அந்தந்த பிடிச்ச கடவுள்களை மிகைப்படுத்தி அவதாரங்களை ஆக்கி தீமையெல்லாம் அழிச்ச மாதிரி மகான்கள் காட்டினாங்களே தவிர கடவுள் அவதாரம் எடுக்கிறதே கிடையாது. ஏன்னா கடவுள்ன்றது ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, அலியும் இல்லை, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது கடவுள். அது ஒவ்வொரு காலத்துலேயும் அவதாரம் எடுக்க வேண்டியதே இல்லை. அவதாரம்ன்றது கடவுள் எப்படி எடுத்தான் அப்படின்னா பெண்ணினுடைய ரூபத்தில் எடுத்தான். ஒரு பெண்ணுக்குள்ளவே இருந்து இயக்கத்தை நடத்தினான். கடவுள் எப்படி அவதாரம் எடுத்தான்? ஆணுக்குள்ளவே இருந்து அவதாரமாக மாறி செயல்களை புரிஞ்சான். இந்த மனிதன் செய்த செயலுக்கு தான்
கடவுளினுடைய அவதாரம் நானே தவிர கடவுள் எப்பவுமே அவதாரம் எடுத்தது கிடையாது. அது எடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அதுக்கு. ஏன்னா அது ஒரு கன்செப்ட்னா உலகம் அழிஞ்சு போயிடும். அது ஏன் அவதாரம் எடுத்து ஒரு சண்டை போட்டுன்னு கிடக்கணும்? தேவையில்லாதது. இது மகான்கள் மனுஷனுக்கு புரிய வைக்கிறதுக்காக தெய்வத்தை மிகைப்படுத்தி காட்டின விஷயம் தானே தவிர உண்மை கிடையாது. அப்ப இப்ப திருச்செந்தூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் சூரசம்ஹாரம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. கடவுள் எங்கன்னா வந்து சூரசம்ஹாரம் பண்றாரா? மனுஷன் தானே பண்ணிங்கிறான். மனுஷன் மனப்பக்குவம் வர்றதுக்காக, தெய்வத்து மேல பக்தி வர்றதுக்காக இதெல்லாம் செய்யப்பட்டது. அதெல்லாம் செய்தலன்னா ஆதியில இப்ப தெய்வ பக்தியே இருக்காது. அதனால அதெல்லாம் செய்து வச்சதால தான் இன்னமும் இந்துக்கள்ல ஒரு பக்தி இருக்குது. இப்போ இந்துக்கள்ல இருந்து கிறிஸ்டினா மாறிங்கிறான், இந்துக்கள்ல இருந்து முஸ்லீமா மாறுறான். இவ்வளவும் வகுத்து வச்ச மாறான். இதெல்லாம் இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பான்? மொத்தமா போயிருப்பான். அதனால இதெல்லாம் வகுத்து வச்சு மனுஷனை ஒரு வழிமுறைக்கு கொண்டு வந்தாங்க அவங்க. மனுஷன் மனசுல பக்தி உணர்வு தோன்றணும். அதுக்கு என்ன செய்தா இவனுக்கு மனசுல அந்த பக்தி உணர்வு தோன்றும்? அப்போ தெய்வ வடிவங்களை வரைஞ்சான். இந்த மாதிரி செயல்கள்லாம் தெய்வம் புரியுதுன்னு வச்சான். இது எல்லாம் மனுஷன்தான், மனுஷனுக்குள்ளந்தான் தெய்வம் செயல் புரியுதை தவிர தனித்து செய்தது இல்லை. அப்போ பசியினுடைய கொடுமையில் வாடினவன் நான். அந்த பசின்னு என் கண்ணெதிர யாரும் சொல்லக்கூடாது. சொன்னான்னா நான் அடுத்த திருடி கூட கொடுத்துருவேன் அவனுக்கு. ஏன்னா அந்த பசி அவ்வளோ கொடுமையானதுன்னு எனக்கு தெரியும். அந்த நம்ம ஆசிரமத்துக்கு வரவங்க யாரும் பசியாக இருக்கக்கூடாது. சாமி கும்பிட்டோம், கும்பிடா பண்ண போட்டோம், அப்புறம் அவன் பசியோடு இருக்கக்கூடாது. ஏன் பசியோடு இருக்கக்கூடாதுன்னா, சாமி அவன் வெளியிருந்து கும்பிடுறதை விட சாமியே அவனுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம போடுற சாப்பாடு அவனுக்கு இல்லை, சாமிக்கு போடுறோன்னு நினச்சிக்கின்னு போடும். அப்போ தான் சாமியே அவனுக்குள்ளே இருக்கும். இல்லைன்னா இந்த உடலை விட்டு சாமி வெளியே போயிடும். அதனால் இந்த மாதிரி காரியங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு யார் வந்தாலும் பசியோடு போகக்கூடாது, சாப்பிடணும், அப்புறம் பேசலாம் அப்படின்னு நான். இது என்னுடைய வறுமை காலம். இளமையில் வறுமை அவை சொல்லும், கொடியது கொடியது எதிரானா இளமையில் வறுமை கொடி எதிரானோம். அது மாதிரி எனக்கு இளமையிலேயே வறுமை கொடியதாக போச்சு. அதனால் அந்த நினைவு இன்னமும் எனக்கு ஓடிக்கினே இருக்குது. அதனால் நான் பட்ட பசி, நான் அந்த துன்பம் யாருக்கும் வரக்கூடாது. என் கண்ணெதிரும் யார் வந்தாலும் சாப்பாடு விரோதியாக கூட கூட்டம் சாப்பிட்டுட்டு அப்புறம் சண்டை போட்டோம். அப்படி தான் நான் போயின்னுக்கிறேன். நல்லதையா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நவராத்திரி டைம்ல வந்து நிறைய பேர் வீடுகள்ல கொலுவெல்லாம் வந்து வச்சுட்டு இருக்காங்க. அதுலயும் வந்து 2 மாதிரியான கொலுக்கள்னு சொல்றாங்க. சிலர் வந்து ரொம்ப மடியா ஆச்சாரமா அந்த கலசம்லாம் வச்சு பண்ணணும். சிலர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு கொலு வைக்கிறாங்க. இதுல எது சிறந்தது, எப்படி இருக்கணும்? வசதி தான் சிறந்தது. யாருக்கு எவ்வளவு வசதிக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வைப்பாங்க. இப்போ கலசம் வச்சு அவங்க கொலு வைக்கிறவங்க அவங்க போய் 100 வீட்டுக்கு சொல்லுவாங்க. அந்த 100 வீட்டுக்காரர் வரும்போது அந்த 100 வீட்டுக்காருக்கு சாப்பாடு கொடுக்கணும், 100 வீட்டுக்காருக்கு ஜாக்கெட்டு கொடுக்கணும். இப்படி எல்லாம் செய்யணும். செய்கிற வசதி வேணும். காசு தான் அங்கே முக்கியம். கொலுவில் கொலு முக்கியம் இல்லை. அப்ப கொலு அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? அது ஒரு மன திருப்திக்கு செய்யறதுமா, மக்கள் ஒண்ணு சேர்றதுக்கு செய்யறது. அதனால கடவுளுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா அதுலயும் நிறைய விதிமுறைகள் சொல்றாங்க. இப்ப 3 years எழுதுனது ஊரு பட்டதை நம்ம எழுதி வச்சுக்கிறோம். 1 2 இல்லை, என்னவே முடியாத அளவுக்கு எழுதி வச்சுன்னுக்கிறோம். எவனுக்கு எவ்வளவு புரிஞ்சதோ அதுக்கேற்ற மாதிரி அவன் செய்துன்னுக்கிறான். என்னுடைய ஐயா கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, மாணிக்க வாசகர் சொன்னாரு, என் நெஞ்சம் பொய், என் அன்பும் பொய், என் மனமும் பொய் அப்படின்னு சொல்றாரு. அப்படியேப்பட்ட மாணிக்க வாசகர் தன்னுடைய உடம்பை வந்து நான் பொய்யனுன்னு சொல்றாரு. அது எதுக்குன்னு ஐயாட்ட கேட்கணும், வேற ஒன்றும் கிடையாது. நெஞ்சம்ன்றது மனம், மனம்ன்றது மனம். மனம் செய்கிற செயலெல்லாம் பொய்யான செயலை தான் நம்பி செய்துங்கிறது. சரிங்க ஐயா. ஆனால் இந்த பொய்யான செயலுக்கும் இறைவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த இறைவனுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், நான் ஒவ்வொரு காரியமும் செய்துங்க, மனசார செய்துங்க, என் குடும்பத்துக்கு உதவிச்சுங்க, என் குழந்தைக்கு உதவிச்சுங்க, என் பிள்ளைக்கு. இந்த பொய்ப்பொருளுக்கு தான் இந்த மனம் செய்ய முடியாதுமே தவிர மெய்ப்பொருளுக்கு செய்ய முடியாது. அந்த மெய்ப்பொருளுக்கு செய்யாததால் இது பொய்யான மனம், இது உண்மை இல்லை, இது அழிய போகுது. உடல் அழிய போகுது இல்லையா? உடல் அழியும் போது மனம் அழிஞ்சு போகுது இல்லையா? அப்போ இது மனம் பொய் தானே, என்னுடைய செயல் பொய் தானே. மெய்யான செயலை நான் செய்யலையே, மெய்யான பொருளை நான் துதிக்கலையே அப்படின்னு மாணிக்க வாசகர் வருத்தப்படுறார் இந்த உலக விஷயங்களை பார்த்து.
அப்போது மெய்யான பொருளை துதிக்கணும், மெய்யான பொருளை வழிபடணும். அதுதான் உன் காலத்துக்கு வரப்போகிற விஷயம். இது எல்லாமே இப்போ உன் மனைவி இது யாருங்க, என் பொண்டாட்டிங்க, எத்தனை நாளைக்கு இருக்க போகிறா, நாளைக்கு கொரோனா வந்துன்னா செதுப்ப போகிறா. இது யாருங்க, என் கணவருங்க, நாளைக்கு கொரோனா வந்து இவர் சாக போகிறாரு. இப்போ மனைவி என் கணவன் ஒன்றாக போகிறோம். எங்கேயோ பிறந்தாங்க, எங்கேயோ வாழ்ந்தாங்க, 2 பேரும் சேர்ந்தோம், 2 பேரும் பிரிய போகிறோம். ஆனால் கடவுள் ஒன்று விட்டு பிரிவானா? அப்போ பொய்யான காரியத்துக்கு தானே செயல் செய்துன்னு இந்த இவ்வளோ நாள். மெய்யான பொருளுக்கு ஒன்றுமே செய்யலையே, அதை யோசிக்க கூட இல்லையே. அதனால் வருத்தப்பட்டு இந்த மக்களை பற்றி சொல்கிறாரு. சரிங்க, சொல்லுங்க. அதுதான் ஐயா, வேற இல்லை. நானே பொய்யன்னு அப்படியேப்பட்ட பொய் தான் அவர் சொல்கிறாரு. நான் எதுக்கும் அஞ்சேன், பேய் வந்தால் அஞ்சேன், பிசாசு வந்தால் அஞ்சேன், கொடூரமானவன் கத்தி கொண்டு வந்தால் அஞ்சேன். ஆனால் கடவுளை எவன் கை தொழுறானோ அவனுக்கு அஞ்சி அவன் கால் ஒட்டு வணங்குவேன்றார். உலகத்தில் நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன்டா, எது வந்தாலும் பயப்பட மாட்டேன்டா. ஆனால் கடவுளை எவன் அஞ்சு கையால் தொழுகிறானோ அவன் காலடியில் நான் கிடப்பேன்டான்றான் மாணிக்கவாசகர் சொல்கிறார். கண்டிப்பாக ஐயா. அப்போது அப்படிப்பட்ட தூய்மையான பக்தியை பண்ணணும், தூய்மையானவனுக்கு அடிமையாக இருக்கணும். ஆனால் நம்ம செய்கிற செயலாம் இப்போ மெய்வாய் கண் மூக்கு செவி. இப்போ மெய்யின்னா என்ன அர்த்தம்? மெய்யின்னா உண்மை அறிதல், உண்மைன்னு அர்த்தம். உண்மைன்னு அர்த்தம். அப்போது இந்த உண்மையான பொருள் நிற்கலையே, செத்து போகுது, மண்ணுக்கு போயிடுது. அது எப்படி அது உண்மைன்னு சொல்கிறோம் நம்ம? அப்போ நம்ம பொய் தானே சொல்லிக்கின்னு இருக்கிறோம். ஆமாம். அப்போது இந்த மெய் யாருக்கு? இது மெய். அஞ்ஞானிக்கு மெய் அடையாள பொருள். மெஞ்ஞானிக்கு இந்த அடையாள பொருள் மெய் இல்லை, உள்ளகிற உயிர் மெய். அதனால் அவன் சொன்னான், மெய்ப்பொருள் உள்ள இருக்குதுடா, பொய்ப்பொருளை தேடி திரியிறியடான்னா. அதனால சொன்னான் மெய் வாய் கண் மூக்கு செவின்ட்டான். இது 5 அழிய போகிற பொருள், உலகிற பொருள், அழியா பொருள்ரா. அது மெய்ப்பொருள், இது பொய்ப்பொருள். அதனால சொன்னான், காயமே இது பொய்யடா, சிவ காற்றடித்த பையடா, மாயனாராம் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா. உளுத்த நரம்பையும் உளுத்த சதையையும் வெளுத்த நரம்பையும் இழுத்து கட்டிய கூடடா, நொந்த சோத்தையும் வெந்த காய்கறி போட்டடைத்த பையடா, காயமே இது பொய்யடான்னா அவன் மகான் சொன்னான். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், இது மெய்ப்பொருள்னு நினைக்கிறோம். அப்போ நம்ம செயல் வந்து இந்த உலக விஷயத்தில் செய்கிறதெல்லாம் பொய்ப்பொருளை செய்துங்கிறோம். ஆனால் நமக்கு தோற்ற பொருளை தான், அதனால் அதை உண்மைன்னு நம்புகிறோம். எங்கேயோ தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது, தண்ணி இருக்குதுங்க, அப்போ தாகம் எடுக்குதுங்க, போனால் குடிக்கலான்னா அது காணல் நீர். அப்போ அண்ணாண்டு தெரியுது தண்ணி. இந்த வாழ்க்கையே காணல் நீர் மாதிரி தான் வாழ்ந்துன்னுக்கிறோம், எதுவுமே மெய் இல்லை. ஆனால் மெய்யை நம்ம தேட மறந்துடுறோம். காரணம் ஆசை என்ற மாயை மறைச்சிடுது. அதனால சொல்கிறார் பம்மானி, புள்ள பொய்யா இருப்பதுப்பா. அப்பா உன்ன மாதிரி அப்பனே உலகத்தில் இல்லைன்றான். உன் உதவி தேவைப்படுற வரைக்கும். உன் உதவி தேவைப்பட்ட போயா, ஓரமாக போய் உட்காரியா, எனக்கு எப்படி வாழணும்னு தெரியுன்றான். பொய்யா போட்டானே. உன் மனைவி கையில் ஒரு பண்டலாக சம்பாத்தின்னு போய் கொடுத்தா, என் புருஷன் மாதிரி உலகத்தில் யாருக்குங்க புருஷன் கிடைப்பான்றான். காசு கொடுக்காத போனால் கட்டத்துக்கு நிற்கிற வீட்டு பக்கம் திரும்பாதுறான்றல. அப்போ எல்லாமே பொய்யா தானே போய் நிற்குது. கண்டிப்பாக இது நம்ம உணர்றது இல்லை. நமக்கு எப்பெல்லாம் அது சாதகமாகுதோ இதெல்லாம் உண்மையை நம்பிக்கின்னுக்குறோம். இது எல்லாமே பொய் வாழ்வு. அதனால சொன்னான், நந்தவனத்திலே ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டின்னு. தாயினுடைய கர்ப்பம் நந்தவனமா, அதில் 10 மாதம் 4 6 10 மாதமா உருவாச்சான். உருவாகி இந்த உலகத்துக்கு வந்து ஆடாத ஆட்டம் ஆடி ஒரு நாள் படுக்கையில் படுத்துக்குச்சான். என்ன பயனு? ஒரு பயனும் கிடையாது. பொய்யான வாழ்க்கையை நம்பி வாழ்ந்தோம், மெய்யான வாழ்க்கையை வாழ தெரியாமல் போயிடுச்சு. இதை தான் ஒவ்வொரு மகான்களும் சொன்னோம். ஐயா சொல்லியிருப்பாரு, எந்த செயல் செஞ்சாலும் வந்து அதை வந்து எல்லாமே இறைவன் செயல் தான், நம்ம செயல் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது வந்து எல்லா பாரமும் வந்து இறைவன் மேலே போயிடும், அது நமக்கு வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது சொல்லியிருக்காரு சாமி, கரெக்டு தான் சாமி. ஆனால் வந்து இது வந்து நல்லது செய்யும்போது எல்லா செயலும் இறைவன் செயல்னு சொல்லிடலாம். அதேமாதிரி கெட்டது செஞ்சுட்டு வந்து அதை வந்து இறைவன் செயல் எப்படி சரி சொல்ல முடியும்? இப்போ யார் சொல்கிறா? அது நம்ம தான் சொல்கிறோம் சாமி, மனம் சொல்லினுது, மனம் சொல்லிட்டு இருக்கு சாமி. ஆனால் வந்து இறைவன் வந்து நல்லது தான் வந்து செய்ய வந்து ஒத்துப்பார்,
கெட்டது செய்ய ஒத்துக்க மாட்டார். ஆனால் நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அது வந்து அது நம்மளே செய்யறோம், இறைவனோட போகாது. அது ஐயா சொல்லுது எப்படி சார்? அதுதான் இறைவன் நல்லது மட்டும்தான் செய்வான்னு யார் சொன்னது? நல்லது மட்டும்தான் செய்யணும்னா நம்மளை படைக்காம இருக்கணும். அது இல்லை சாமி, அதுதான் இந்த உலகத்துக்கு நல்லது. அது சொல்ல நம்ம நல்லது செய்கிறோம் சாமி, கெட்டதும் செய்யணும், நம்ம தான் செய்கிறோம். ஆனால் வந்து நல்லது செஞ்சுட்டு அது வந்து நம்ம செயல்னு சொல்லிட்டு வந்து அது நம்ம செயலில் இறைவன் செயல் சொல்லிடுறோம். சரி, ஆனால் கெட்டதும் செஞ்சுட்டு வந்து இறைவன் செயல் சொன்னால் அது எப்படி சாமி ஏற்றுப்பாரு? அவர் எதையுமே ஏற்றுக்கிறது இல்லை. நீ அவரை பாராட்டினாலும் ஏற்றுக்க போதில்லை, அவரை திட்டினாலும் ஏற்றுக்க போதில்லை. இது எல்லாமே கண்ணாடி முன்னாடி நம்ம பேசினா எப்படி இருக்குமோ அதை நம்மளே வந்து சேரும். இந்த உலகம் வந்து எதையுமே வாங்கிலாம் வச்சுக்காது. நாம் செஞ்ச எல்லா செயலையும் கண்டிப்பாக நம்மளை எந்த மூலையில் தேடி கண்டுபிடிச்சி அங்கே கொண்டு வந்து இந்தப்பா நீ போட்டு வச்ச பணம் அப்படின்னு கையில் கொடுக்குற மாதிரி நாம் போட்டு வச்ச கர்மா எல்லாத்தையும் நம்ம கையில் எடுத்து சேர்த்துடும். இந்த காலம் யாருக்குமே குறையே வைக்காது, புரியுதா? அதனால் யாரும் தப்பிச்சு போகவே முடியாது. இது எல்லாமே நாமளாவே நம்ம மனசை சொல்லி 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 நாமளும் கெட்டு நம்மளை சுற்றிக்கிற எல்லாரையும் கெடுக்கிற விஷயம். நல்லது கெட்டது எல்லாத்தையும் செய்யக்கூடியது இந்த மனம் மட்டும்தான். இறைவன் அதுக்கு சாட்சி பொருளாக அவன் இல்லை. சாட்சியாக இருக்கிறது இந்த மனம்தான். செய்யறதும் அவன் தான், சாட்சியாக இருக்கிறதும் அவன் தான், செய்ய சொன்னதும் அவன் தான், நாளைக்கு ஓன அழப்போறதும் அவன் தான். அப்போ உள்ள இன்னொரு பொருள் அறிவுன்னு ஒன்று இருக்குது, அவனுக்கு அங்கே என்னதான் வேலை அப்படின்றதான் இந்த பாடம். இந்த பாடம் பண்ணால் மனசோட பலம் குறைஞ்சி அறிவோட பலம் அதிகமாகும். அறிவோட பலம் அதிகமானா தவறுகள் நீ செய்யறதுக்கு முன்னாடியே உனக்கு அறிவு பிளிங்க் பண்ணும். இது தப்பு, இது பாவம், இதை நீ செய்யக்கூடாது அப்படின்னு அறிவு சொல்லணும். அப்போ இந்த பாடம் எதுக்கு உரம் கொடுக்குது? அறிவை ஒரு ஞானமாக மாற்றுது. அந்த ஞானம் வந்தால் தவறுகள் வேலையில், பாவம் புண்ணியம் ரெண்டுத்துக்குமே வேலை இல்லை சாமி. அதுக்கு தான் ஐயா இந்த பாடத்தை கொடுத்துட்டு நம்மளை ஒழுக்கமாக வாழ வைக்கிறார். நமக்கு யாரும் சொல்கிறதே கிடையாது இப்படி வாழு அப்படி வாழுன்னு யாரும் சொல்கிறதில்ல. இப்போ நம்மளே ஒரு கோடு போட்ட மாதிரி வாழ்ந்துக்கிறோம். அப்போ காரணம் என்ன? பாடம், குருநாதர். சரியா? இதுதான் சந்தோஷம். அடுத்த சாமி பட்னிதா சொல்கிறது, வாய் ஒன்று சொல்ல மனம் ஒன்று நினைக்க மெய் ஒன்று செய்யன்னு சொல்கிறார். அது எப்படி சார்? ஆமாம், அப்படி தான் செஞ்சுன்னுக்குறோம். அதான் சாமி, அப்படி தான். கோயிலுக்கு போனாலும் கையினாலோ கடவுளை பார்த்து கும்பிடுது, கண்ணுனாலோ கடவுளை பார்க்குது. ஆனால் மனம் எதை பார்க்குதுன்னா அது 1000 விஷயங்கள போகுது. அது அவர் கேலி பண்ணுறாரு. நீ கோயிலுக்கு போறிய என்னைக்கு சாமி கும்பிட்ட? அப்போ சாமி எப்படி கும்பிடுவோன்னா மனம் உடல் பொருள் ஆவி மூணுத்தையும் சேர்த்து தான் நீ சாமி கும்பிடணும். என்னைக்காவது 3 பொருளையும் சேர்த்து சாமி கும்பிட்டியானா அப்படி சாமி கும்பிடல. கண்ணு ஒன்று பார்க்குது, காது ஒன்று கேட்குது, உன் வாய் ஒன்று பேசினுக்குது, மூக்கு ஒன்று சுவாசம் பண்ணினுக்குது, மனம் வேற எதையும் சிந்திக்குது. அப்போது இப்படி பண்ணால் இது எப்படி இறை வழிபாடாக இருக்கும்னு அவர் அங்கே கேள்வி கேட்குறாரு. சரி, சாமி கும்பிடும் போது தான் நீ அப்படி இருக்கிறியானா பாடம் பண்ணும்போது கூட நம்ம அப்படி தான் இருக்கிறோம். உடம்புன்னு இங்கேயே உட்காந்துக்குது, கண்ணு அங்கே பாருன்னா அங்கே பார்க்க மாட்டேங்குது, காதை ஒன்று கேட்குதுன்னா அப்போ தான் எங்கேயோ டொம்முன்னுவாங்க அதை போய் கேட்குது, மனம் ரெக்க கட்டி பறக்குது. அப்போ எங்கேயுமே நாமளாக இல்லை. அப்போ இப்போ ஒரு விஷயம் புரியுது, எதையுமே நம்ம கைவசத்தில் இல்லை, அது கைவசத்தில் தான் நாம் இருக்கிறோன்ற உண்மை பாடம் பண்ணும்போது மட்டும்தான் தெரியுது. அப்போ இந்த உண்மை புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு நாளும் அதுக்கு ஆதிக்கம் செலுத்தணும். அது ஓடும், நீ போவாதீங்க நில்லுன்னு நான் நிற்க வைக்கணும். கால் வலிக்குதா வலிக்கட்டும், இன்னும் கொஞ்ச நேரம் உட்காரு. அப்படி பண்ணதான் கண் ஒன்றும் பார்க்காது, காது ஒன்றும் கேட்காது, மனம் ஒன்றும் சிந்திக்காம நீ எதை சொல்றியோ 50 வேடரும் அங்கே வந்து உட்காந்துருவாங்க. என்னதான் நம்ம இந்த மனசு இந்த வந்து மனத்தை பற்றி நம்மளுக்கு தெரியாது. ஐயா பாதிக்கு வந்த மாதிரி மனம் தெரியுது. இந்த அந்த பக்குவம் வந்து எப்படின்னா வந்து இப்போ தான் தெரியுது மனம் வந்து இந்த செயலெலாம் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னதான் மனம் நம்ம வந்து அந்த கண்ணு வந்து என்னதான் நம்ம வீட்டு கட்டன்னு பார்த்தாலும் அந்த கண்ணு வந்து அந்த உலகத்தை நோக்கி தான் போகுது அதிகமாக. கண்ணு காது ரெண்டு, ஐயா சொன்னது அதுதான். அது ரெண்டு மட்டும் தான் சாமி மெயின் விஷயம். ஐமுள்னு சொல்லியிருக்காரு. ஆனால் கண்ணு காது தான் வந்து இந்த கண்ணை வந்து திருட்டு போகணுன்றா, இது காது வந்து உன்னை ஏமாற்றி விட்டுறா, இந்த உலகத்துலேருந்து உன்னை ஏமாற்றி விட்டுறோம், நானும் பாதி ஒன்று வரக்கூடாது. ஆனால் இந்த கண்ணு காது இதை நீ சரியாக இது பண்ணிட்டுனா அது வந்து உன்னை வந்து நானா பாதி கொண்டு வந்து சொல்லியிருக்காரு. அதுதான் சாமி மெயின் விஷயம். ரமணர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, எல்லா உயிருக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான், இதை எல்லாருக்கும் தெரியும், எல்லா மகானாக தான் சொல்கிறாங்க. அப்போ மகான்களோட வழியில் பாதையில் போனால் நாளைக்கு நமக்கும் அந்த உணர்வு தான் இருக்குது. இப்போது எல்லா உயிரிலும் இறைவன் இருக்கிறான்.
அப்போ ரமணர் சொல்கிறாரு, எனக்குள்ள நீ இருக்கிறல்ல, என் கண்ணு இந்த பொறியெல்லாம் தப்பெல்லாம் செய்யும்போது நீ எங்கேயா இருந்த? அப்போ நீ எனக்குள்ள இல்லையா? அப்போ நீ எனக்குள்ள இருக்கிறது உண்மைன்னா அது தப்பு பண்ணும்போது நீ அதை ஒரு தட்டு தட்டிருக்கணும்ல. தட்டாம போனியே, நீ ஒரு ஆண்மகனான்னு கேட்கிறாரு. யார? இறைவனை கேட்கிறாரு பாவத்துல. அப்ப எனக்குள்ள இருக்குதுன்னு இந்த உலகம் என்னை ஏமாத்தி இருக்குதோ, அது ஒரு பொய்யான வேலையோன்றாரு. யார் சொல்றது? ரமணர் சொல்றாரு. நீ உள்ள இருக்கிறவனா இருந்தா, நீ உண்மையான தெய்வமா இருந்தால் தப்பு பண்ணாம என்னை தடுக்கணும்ல அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. இந்த கேள்வியை நம்ம எழுப்ப முடியுமா? அவர் கேள்வி எழுப்பது யாருக்காகனா நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்காக எழுப்பின கேள்வி. அப்போ உள்ள இருக்கும்போதே தப்பு எப்படி பண்ணுது? உள்ள இருக்கிறார்ன்ற அறிவு எனக்கு இல்லை. நான் கூட்டமா இருக்கும்போது ஒழுக்கமா இருக்கிறேன், தனிமையில ஒழுக்கமா இருக்கிறேன்னா இல்லையே. அப்ப தனிமையில ஏன் ஒழுக்கமா இல்லை? ஏன் சாமி ஒழுக்கமா இல்லை? என்னை யாரும் பார்க்கல, அதனால நான் ஒழுக்கமா இல்லை. ஆனா தனிமையில கூட என் கூட இறைவன் இருக்கிறான், எனக்குள்ள இறைவன் இருக்கிறான்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் தப்பு பண்ணுவேனா? தப்பு பண்ண மாட்டேன்ல. அப்ப இந்த ஒழுக்கம் இருந்தா இறைவன் நீ செய்யக்கூடிய எல்லா செயலையும் அவன் முன்ன வந்து நிற்பான். இந்த ஒழுக்கம் இல்லாத ஒரு மனுஷனுக்கு இறைவன் உள்ள இருந்தாலும் அவன் எதையும் தட்டி கேட்கறதே இல்லை, அப்படியே விட்டுருவான். நீயே போய் உதப்படு, நீயே மண்டையை வச்சுக்கன்னு அவன் தூரம் நின்று வேடிக்கை பார்ப்பானே தவிர எதையும் தடுக்கிறது இல்லை. அப்போ இறைவன் வேலை செய்யணும், இறைவன் உனக்குள்ள வரணும்னா நீ முதல்ல திருந்தணும், நான் முதல்ல என்னை திருத்திக்கணும். சதா சர்வ காலமும் இறைவன் எனக்குள்ள உரையாடுறான். அவன் இல்லைன்னா, நான் இல்லைன்ற உணர்வு வந்துச்சுன்னா ஒரு மனுஷனால தவறு பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு ஃபோனை நான் பார்த்துங்கிறேன், 4 பேர் இருக்கும்போது நான் நல்ல விஷயங்களை அதில் பார்க்கலாம். நான் தனியாக இருக்கும்போது அந்த ஃபோனில் நான் தப்பான விஷயம் கூட பார்க்கலாம், ஏன்னா யாரும் என்னை பார்க்கல. ஆனால் எனக்குள்ள ஒருத்தன் இருக்கிறான், அவனும் அதை பார்க்குறான்னா நான் அந்த தப்பான விஷயத்தை பார்ப்பேனா? அப்போ இந்த உணர்வு எனக்குள்ள இருந்ததுன்னா நான் இன்னொரு வாட்டி தப்பு பண்ணுவேனா? அப்போ யாரோட தப்பு இது? இது இறைவனோட தப்பு இல்லை. எல்லா தப்பும் ஏன் தப்பு? எல்லாமே நான் நம்பல, வாய் பேச்சு பேசுறேன். இறைவன் இருக்கிறாங்க பேசி நிற்கிறேன் தவிர அதை உள்ளார உணரல. உள்ளார உணர்ந்தக்கூடிய ஒருத்தனால தவறுகள் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. புரியுதுங்களா? ஞானத்தை வாயில பேசி நிற்கிறோம், அனுபவத்துல வரல. அனுபவத்துல வந்தா அன்னைக்கு தெரியும் இறைவன் எப்படி வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க. புரியுதுங்களா? இது ரொம்ப ஆழ்கடல், இது கரை காண முடியாத கடல், இது இவ்வளவுதான் அவ்வளவுதான் சொல்லி முடியாத கடல். இது பயணம் நெடுதூரம் இருக்குது, பயணப்படுவோம். ஐயா கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள உணர்த்திக்கினே வருவார் உணர்வு. அப்புறம் சாமி ஐயனி சித்திரி பாடல ஒன்று, ஊத்த சடலமடி உப்பிருந்த பாண்டமடி மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டம் என்றால் மாற்றி பிறக்க. அதான் சாமி, அது வந்து பாடல் வந்து அதுக்கு ஊற்றை சடலமடி உப்பிருண்ட பாண்டமடி மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டதில்லை, மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டும் என்றால் அங்க ஒரு இக்கனாக வைக்கிறார். ஆமாம் சார். இருந்தால் நான் இன்னொரு கூட்டில் பிறக்கிறதுக்கு எனக்கு வேலை இல்லைன்னு வைக்கிறாரு. எல்லா மகானும் இந்த உலகத்தில் நாம கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்றதே இல்லை. நம்ம குருதேவர் நம்ம கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றாருன்னு நாம நினைச்சிருந்தால் அது நம்மளுடைய மடத்தனம். அவருடைய ஒவ்வொரு பதிலோட கடைசியிலையும் ஒரு கேள்வியை வைப்பார். அது யாருக்கு புரியும் அப்படின்னா, நான் கேட்டேன் அவர் பதில் சொன்னாருன்னு அந்த பதிலோட போனால் நீ பதில் கேட்டதுக்கான பலன் இல்லை. அந்த பதிலோட முடிவில் ஒரு கேள்வி வைப்பார். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, ஐயா அப்பப்போ சொல்லுவார், எப்பா இங்கே யாருமே தெரியாத ஆள் எதுவுமே கிடையாப்பா, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். அப்புறம் நான் எதுக்கு இங்கே பேசிக்கிறேன்? தெரியும், இப்போ மறந்துட்டாங்க. நான் மறந்து போயிருந்ததை ஞாபகப்படுத்த வந்தவன் தான், யாருக்கும் தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவர் சொல்ல வந்தார். ஓ நாம் நினச்சிக்கணும், ஓ நம்ம மறந்து போயிட்டோம் பொழுது அதை
இவர் சொல்ல வந்தார் போல. சரி எதங்க மறந்தோம், யாராவது கேட்டோமா? எதை சாமி மறந்துட்டோம், எதை நீங்கள் ஞாபகப்படுத்த இங்கே வந்தீங்க அப்படின்னு அவரோட பதிலுக்கு பின்னாடி ஒரு கேள்வி இருக்குதுன்னு அந்த கேள்வியை நம்ம தொட்டு இருந்தால் அப்போ சொல்லியிருப்பாரு, நீ எதை மறந்த? அப்படி எதை தான் நம்ம மறந்தோம்? எதை சாமி மறந்தோம்? அம்மா கருவில் இருக்கும்போது என் மூச்சு சோகம்னு ஓடுது. நானே அவன், அவனே நானுன்னு நான் உணர்ந்து மூச்சு சுவாசம் ஓடுது. அம்மா பையன் எப்படி இருக்குன்னா ஒரு தண்ணி தொட்டி மாதிரி இருக்கும். அந்த தண்ணி தொட்டிக்குள்ள யாராவது சுவாசம் பண்ண முடியுமா? ஆனால் ஒரு குழந்தை ஒரு விந்துவா அந்த பொட்டில் விழுந்து அது பெரிய ஆளாக வர வரைக்கும் அந்த தண்ணியில் தான் வந்து வளருது. காரணம் என்ன? ஒன்று என்னையும் ஒரு தண்ணி தொட்டியில் தரலாம், செத்தே போயிடுவோம், கிணறுவோம்ல. ஒரு குழந்தை ஒரு பிஞ்சா இருந்து அரும்பா இருந்து பிஞ்சா இருந்து காழா இருந்து கனியா வந்து வெளியே வந்து வருது. இதுக்கு காரணம் என்ன? என்ன காரணம்? என்ன காரணம் சாமி? ஒரு கருவுல குழந்தை உள் சுவாசம் பண்ணின்னு இருக்குது, ஒரு கருவுல ஒரு குழந்தை வாசி பண்ணின்னு இருக்குது. வெளியே வந்து உழுந்த உடனே வாசி பண்ணதை மறந்து சாதாரண காத்த பண்ணிட்டு இந்த உலகத்தை பெருசா நினைச்சுன்னு இருக்குது. அப்ப நான் எதை மறந்தேன்? கல்லுக்குள்ள இருக்கிற தேரை எப்படி சுவாசம் பண்ணுதோ அப்படிதான் அம்மாக்குள்ள இருந்து நான் சுவாசம் பண்ணேன். அதை மறந்துட்டடா, அதை மறந்துட்டேன்னு நான் உனக்கு சொல்ல வந்துக்கிறேன். கல்லுக்குள்ள இருக்கிற தேரைக்கு யார் சோறு போட்டா? யார் அங்க போய் மூச்சுக்கு போட்டு சேர்த்தா? அது உள்ளுக்குள்ளவே ஓட்டுற மூச்சால தான் அது உயிரா வாழுது. என்னைக்கோ ஒரு நாள் கல் உடையும் போது அது வெளி உலகத்துக்கு சுவாசம் வருது. அப்போ நீ கூட அப்படிதான் வாழ்ந்த. அப்படி வாழும்போது நீ யார் கூட இருந்த தெரியுமா? இறைவன் கூட இருந்தடா. அந்த சுவாசத்தை என்னைக்கு மறந்தையோ இறைவன் மறந்துட்டான், உலகத்தை கெட்டியமா பிடிச்சிக்கிட்ட. ஏன்னா கண்ணு திறந்த நாள் முதலா இறைவனை பார்க்கறத ஒத்துக்கிட்டு உலகத்தை பார்த்துன்னு இருக்கிற. அப்போ எதை மறந்தோம்? இறைவனை மறந்தோம், வாசியை மறந்தோம். இந்த ரெண்டுமே மறந்து போனதை திரும்பவும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த இங்கே வந்திருக்கிறேன்னு ஒரு பதிலோட முடிவில் ஒரு கேள்வி வச்சுருக்காரு. ஆனால் யாராவது கேட்குறோமா? கேட்கறதே இல்லை. எல்லா மகானும் கேள்வியோட தான் பதில முடிப்பாங்க. நமக்கு அறிவு இருந்தால், ஆழம் பார்க்கணும்னு ஆசை இருந்தால் திரும்பவும் போய் அவர்கிட்ட போய், சாமி நீங்கள் சொன்னதில் ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த குறையையும் கொஞ்சம் எடுத்து விடுங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான விளக்கத்தை அவரே சொல்லியிருப்பார். யார் போய் கேட்டோம்? கேட்கலையே. இதுதான் சாமி விஷயம்.